காய்ஸ் இப்போ வந்து நம்ம போட்டிங் போறோம். போட்டிங் பாத்தீங்கன்னா மெரினா ரெயின்போ போட்ல தான் போறோம். இதுக்கு வந்து அண்ணா போட் யார் ஓட்டிட்டு போறதுன்னா அண்ணன் தான். அண்ணன் தான் நம்மள வந்து இந்த ட்ரிப்புக்கு கூப்பிட்டு அண்ணன் பேர் வந்து மகேந்திரன். அண்ணன் தான் நம்மள வந்து கடல்ல சுத்தி காட்ட போறாரு. எத்தனை இடம்னா போறோம் நம்ம? 4 பிளேஸ் போறோம். 2 கேப்டனு மத்த எல்லாம் நம்ம பசங்க எல்லாம் போறோம். அவர் வந்து சின்ன கேப்டன் வந்து வரல. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபிஷிங் ஹார்பர், செகண்ட் பிளேஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், தேர்ட் பிளேஸ் அர்கன் மேடு, லாஸ்ட் பிளேஸ் ரிவர் மவுத்ன்றது வந்து என்ன இடம் பாத்தீங்கன்னா இந்த ஏரியும் கடலும் கலக்கிற இடம் தான் ரிவர் மவுத். சோ அண்ணன் தான் கூட்டு போறாரு. யார் வண்டி பெட்ரோல் வாங்க இந்த அட்வென்ச்சரை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். கால் மேல வச்சுனே அப்படியே பாரு பெரிய பெரிய போட் அங்க பாரு. அரிங்காமேடு, ஹார்பர், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், ரிவர் மவுத் 4 ஏரியா மொத்தம் கவர் அப் பண்ணுவாங்க. இன்னும் அந்த சைடு போக போக சூப்பரா இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்கும். ஸ்னாப் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேனே. 120 இல்லையா? இதெல்லாம் பைக்கா? அது முன்னாடி சுத்தி ஓட்டுறது போட்டு நந்துவாண்டி ஃபிஷிங் ஹார்பர். தண்ணினா ஓட்டா நல்லா கழிக்காது இறங்கி போயிருப்பாங்க. தரமா ஓட்டுறியா? எல்லாரும் படிக்க சொல்றா முன்னாடியா மட்டும் முன்னாடி போக சொல்லிருக்கு. கொள்ளடித்தா வாய் நிக்கிறேன் எப்போ இல்லவா எனக்கு தெளிவாக கன்ஃபார்மா ஊந்துரும்னு நினைக்கிறேன். போட் செய்யறாங்க பாருப்பா. நீரில் மகளந்தன் காதலன் நீரில் மகளந்தன் வாழுவான் ஒன்று எதிர்க்கு வராங்க. போட் ஹவுஸ் வேணாம் நீ வேணும் சுரேஷ் அப்படியே புடி. நான் போய் அந்த டைட்டானிக் பண்றேன். அதெல்லாம் உள்ள நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பாருங்க கடல்ல தானே விடுவாங்க. இங்கேயே மீன் இங்கே கிடைக்குமா? இங்கே வலை போட்டிருக்காங்களே, மீன் கிடைக்குமா? பாருங்கம்மா இப்பதான் போட்டிங் போயிருக்கோம். இதான் அந்த முட்டுக்காடு போட்டிங் ஏதோ சொன்னாங்க. அது இல்லையா? அதானா இது? இதுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாமா? சொல்ல வேண்டியது தானே. இப்போ நம்ம வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ள போறோம். மேங்கோ ஃபாரஸ்ட் இல்லடா, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லு ஹரி. இவன் மேங்கோ ஃபாரஸ்ட். பன்னீர்செல்வம் பெரியப்பா பேரா? என்னப்பா என்ன கடைசியா உயிரோட இருக்காரா? நல்லா இருக்காரா? கஷ்டப்படாத இருக்காரா? வாழ்க்கையில கஷ்டப்படாம இருக்காரா?
நிறைய பொண்டாட்டியா? ஐயோ அண்ணே இப்படிலாம் சொல்லாதண்ணே, ஷாக் ஆகுது. ஆமா, டிராவலிங், மெரினா ரெயின்போ, போட்டிங், அட்வென்ச்சர்ஸ். நல்லா இருக்காரா? Mangrove கஷ்டப்படாத. பன்னீர்செல்வம் பேர் வச்சிருக்காரு, கஷ்டப்படாம இருக்காரா? செல்வாக்கா இருக்காருன்ற செழிப்பா இருக்காரா? என்ன ஒண்ணா ஒரு சொட்டை ஒட்டா அது வந்துடும். அதுவும் கவுத்துறாத டுன்னு சொன்ன கேட்டியா? நீ பாரு, நீ என்ன பாரு, இங்கிட்டு அங்கிட்டு நகர்ந்தனா போட்டு கவுந்துரும். அதுதான் கொஞ்சம் பின்னாடி வாங்கன்னா கேட்க மாட்டீங்க. டுன்னு லைஃப் ஜாக்கெட் போய் காப்பாத்துங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, பதட்டப்பட தேவையில்ல. லைஃப் ஜாக்கெட் போட்டுருவோம் இல்லையா, அந்த லாக் பண்ணிட்டு ரிலாக்ஸாகவே இருந்தாலே அது தூக்கிட்டு மேலே நீ என்ஜாயா நீலாம். ஹலோ சொல்டா. சொல்லியிருந்தா வரப்போ தூண்டிமுள் 2 எடுத்துன்னு வந்திருக்கலாம்ல, மீன் பிடிச்சி. ஆக்சுவலா பார்த்தா இந்த அரிக்காமேடுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்தோ ரோமானிய வர்த்தக தொடர் இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல போது, அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டுல இருந்து அதுக்கப்புறமா கிமு 8வது நூற்றாண்டு வரைக்கும் நம்ம செழிப்பா செம்மையா வச்சு என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதுக்கான தொல்காப்பிய துறை வரலாறு தான் இது. ஓகேவா? இதுல என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இது இந்திய ரோமானிய பேரரசுக்கு அப்புறம் யாருக்கிட்ட இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் நிம்மதி இருக்கு, அங்க இருக்கேன். தென்கிழக்கு ஆசியாவுக்கும் ஓகே, தென்கிழக்கு ஆசியாவுக்கும் ரோமானியாவுக்கும் வந்து என்ன ஆயிருதுன்னா, வர்த்தகத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஒரு இடம் தான் இந்த அரிக்காமேடு. ஆனா ஏன் இவ்வளவு சின்னதா இதை வந்து இது பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இது ரொம்ப சின்ன இடம் தானே, கடலுக்கு கடல், அதாச்சும் இந்த சுற்றுப்பரப்பு வந்து சென்ட்ரல்ல இருக்க மாதிரி இருக்கு. இங்க என்ன தீவு மாதிரி இது பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வர்த்தகத்துக்கு பாத்தீங்கன்னா கண்ணாடி பொருள், அப்புறம் இந்த காயின்ஸ் வரும் இல்லையா, இந்த காயின்ஸ், கலை பொருள், அப்புறம் அது கூட என்னன்னு பாத்தீங்கன்னா ஜவுளி. ஜவுளி மீன்ஸ் நம்ம நகைங்கள்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் மட்டும்தான் இந்த ஏரியாக்குள்ள ஆயிருதுன்னா 2 பேருக்குள்ள இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அந்த காலத்திலேயே. இப்ப நம்ம வந்து ஏர்போர்ட் மூலியமா, இது ட்ரெயின் மூலியமா அந்த மாதிரி எடுத்துன்னு போறதுக்கு பதில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு இடத்து மூலியமா எடுத்துன்னு போயிடாங்க. அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு வச்சிருந்த ஒரு இடம் தான் இந்த அரிக்காமேடு. அதாவது அங்க இருந்து இங்க வந்தாலும், இங்க இருந்து அங்க போனாலும் மெயின் ஏரியாவா துறைமுகமா இங்க இருந்து ஆமா டிரான்ஸ்போர்ட் பண்றதா வச்சிட்டு இருந்தாங்க. இது அரிக்காமேடு வச்சதுக்கு ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சீவியூல கவரா இருந்தப்போ இந்த ஒரு ஏரியா மட்டும் மேடா இருந்து சென்டர் பாயிண்டா அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்ப இருந்தது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தோறு தெரியுமா, இந்த மாதிரி பனை மரம் மட்டும் தான் இருந்திருக்கு. பனை மரத்துக்கு நடுவுல அவங்க உட்காந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி காட்டப்பட்டிருக்கா இந்த அரிக்காமேடுக்கான ஒரு இடம். அந்த ஒரு இடம் தான் இப்ப ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அழிஞ்சு இவ்வளவுதான் இருக்கு. மீதி எதுவுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா பாத்தியா, அந்த காலத்துலயே நம்ம ஆளுங்கெல்லாம் எவ்வளவு மொழியோட இது பண்ணிருக்காங்க பாரு. செம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்க. அது கூட பாத்துக்கோ, கிறிஸ்து பிறப்புக்கு முன் 2லயே ஏதோ திங்ஸ் ஏதோ மிஸ் பண்றாதீங்கடா. வந்து இங்க உட்காருன்னு போட்டு பின்னாடி போனடா, அங்க நின்னா போவாதுடா. இங்க அது 50. இது மொபைல்ல இருங்க, ஒரு நிமிஷம் மூவ் ஆகுது. எடுக்க போறாங்க. எங்க போட்டு கிராஸ் பண்ண போறாங்க. தமிழ் தெரியாதுன்ட்டு தமிழ்ல சொல்றீங்க. போங்க. அவ்வளவுதான், எல்லாம் வந்தாச்சுல்ல. You will move. தமிழ் போயிட்டாங்க அவங்க போயிட்டாருங்க. கொஞ்சம் தெரியும். நீங்க 2 பேரும் வாய மூணினா போதும். கம்முனுக்கிறீங்களா? வாங்க நல்லாவே தமிழ் தெரியும். அந்த அக்கா சிம்பிளா சொல்லிட்டாங்க. போலாண்ணா.
எனக்கு தமிழ் தெரியும். டேய் இவனுக்கு இங்கிலீஷ் தெரியும். தெரியும் பிராங்க் பண்ணி போய் சொல்லணும். இரு நான் போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஏறிக்கோ. எங்க போட்ல இருந்து ஏறி போறீங்க. நாக்கு தள்ளுது. பணம் ஆடுது எல்லாம். அவன் எப்ப ஆண்டி கிண்டல் பண்ணா அப்பவே தெளிவாதான் இருக்கான். கிளிப்பு தெரியும்டா. இல்லைன்னா மச்சான் அவங்க மச்சான் கண்டுபிடிச்சான் வர்றான். இவன் தெளிவாயிட்டான். அவனை மேட்டர் போட்டலாம் நைட்டு. ஜிக்கி இந்த பக்கம் வா ஜிக்கி. அவன் குடிக்கிறத பத்தி பேசல. என்னடா ஆச்சு? கிராஷ் போட் கிராஷ். அப்படியே கொஞ்ச நேரத்துல ஷாக் ஆயிட்டேன். மொத்த வீட்டு பின்னாடி பிரச்சனைனா கப்பல்னா ரோசி ரோசி கம்பி இல்லையா? கடல்ல எல்லாம் பெரிய போட் எடுத்துட்டு போய் பிடிப்பாங்க. சிங்கம் என்று கூறப்பட்டதே அதுக்கு சுரே கால் தூக்கு சுரே. குஜி குஜி சுரே. பறக்குமா நெஞ்சம் மனசுல கொஞ்சமா. டேய் இங்க பாரு இந்த போட். அரி அந்த போட் பார். அது கொஞ்சம் அட்வான்ஸ் போல. நான் கொஞ்சம் லைட் ஜாக்கெட் மட்டும் போட்டுக்கிறீங்களா? ஓகேண்ணா. ஹரி மாட்டே வா லைட் அதெல்லாம் எவ்வளோண்ணா? இதுலயே அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீ போய் காலை வெளியே விட. அவர் போட்டோஸ் பின்னாடி உட்காரு. ஹீரோ மாதிரி உட்காரு. சொல்லுவாரு உட்காரு வா. போட்டோட கொடுக்க சொன்னாரு போ. போஸ் வந்து அப்படி கூட சொல்றாரு. போட் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி நில்லு உட்காரு உட்காரு. நாய்க்கு இந்த மாதிரி அப்படியே கை வச்சு புடிச்சுக்கலாம். ஆக்சிலேட்டரா? ஆக்சிலேட்டர்லாம் ஒண்ணும் புடாதே டேய். நீ எதுவும் ஆயில் பண்ணாத. டேங்க் நோ. இப்ப பாரு ட்ரிப்ட் பாக்குறீங்களா? டேய் ஏய் இங்க பாரு. பாரு ஹரி. இரு வரேன். ஹரி கப்பல் ஓட்டிய தமிழன் மாதிரி போஸ் கொடுக்கணும்பா. ஏய் அதுக்கு மாணவரே முருகா போடா. ஏய் இங்க பாருடா. ஏய் அடக்காதடா. வண்டி ஆக்சிலேட்டர் ஓவரா விடுற பாரு. பக்காவா ஓட்டுறான் ஹரி. ஹரி ஹரி இங்கே வச்சுக்கணும் வேலைக்கு வேணாம். ஏய் 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 எதுக்கு போட் ஓடுடா? அதான் வாத்தால வெடிங்க. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. ஆலன். ஏய் ஆலன். நீ கேட்டியா துரு போட்டு கேப்டன். இப்ப நீங்க எல்லாரும் வந்து ஹரிய கேப்டன் கூப்பிடணும். போதும் வாங்கிடுங்க. கிளட்ச் எப்படி ஆச்சு? ஏய் பைத்தியம் டீசல் காலி பண்ணாத. டீசல் குடிக்கும். நீ முருகத்து ஓவர் ஆக்சிலேட் ஓட்டறா நல்லா. உங்களுக்கானா? ஆமா அவனுக்கு அவன் மட்டும் இல்ல. தான் தேவைப்படும். அங்க போலீஸ் இருப்பாங்க பார்த்தாங்க நோட் அவுட் பண்ணுவாங்க. இப்ப அப்படிதான் போனோம் நம்ம. எப்போது ஏந்து வா. ஏய் ஓஷன் வியூ இப்ப அங்கதான் போனோம். ஏந்து வா. ஏய் ஹரி போதும் வா. லாஸ்ட் எங்கனா? இதோ அப்படி போய் திரும்புவாங்க. ஓஷன் வியூ அதான். மச்சான் வைஸ் சிட்டில நைட் ஃபுல்லா ஓட்டி கத்துறோம்டா. ஏய் போடுறாத எருமை. இதோ இருக்காங்களே இவங்க பார்த்தாங்கன்னா பிடிப்பாங்க. தேவல ஃபைன் போடுவாங்க அவங்களுக்கு. அது வரைக்கும் அதான் ஓஷன் வியூ. உள்ள எங்க அப்பா வெல்டிங் காரர் எங்க அப்பா. அவன் எங்க கத்துறான். ஏய் இதோ அதான் ஓஷன் வியூ. ஓசன் ஜூஸ். அதோ பரம்பர் கடல்ல கலக்கிற இடம் அதான். அந்த கப்பல் ஏய் அது சுனாமி. பாய். எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் தெரியாது நம்மளுக்கு. காப்பாத்தும் வர மாட்டாங்க. ஓடி சரி.
அதான் ஓஷன் அது ஓஷன் மவுத். இது எங்க தானே இது? இப்ப நம்ம பாக்குற ஏரியா தான் ஓஷன் மவுத். இதுக்கு ஏன் ஓஷன் மவுத்னு பேருன்னு பாத்தீங்கன்னா ஏரியும் கடலும் ஜாயிண்ட் ஆகிற இடம். ஓகே, அதனால இதுக்கு பேர் ஓஷன் மவுத். பாத்தினாலே தெரியும் தெளிவா. இந்த தண்ணிக்கும் அந்த தண்ணிக்கும் அதோட போய் ஜாயிண்ட் ஆகிறது தெளிவா தெரியும். இந்த தண்ணியோட கலரும் அந்த தண்ணியோட கலரும். அங்கிட்டு பேரு கிரிட்டு கிரிட்டு சுத்துறாரு ஒரு கப்பல. நீ மூடி வாங்க முதல்ல. அங்க பேரு லவ் பேர்ட்ஸ். 7 பேர், நம்ம வந்துட்டு 8 பேரு. ஆழமா தான் இருக்கும். போட்டு சுத்தம் சும்மா கிரிக் 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 கிரிக்குன்னு சுத்துவாங்க. இங்க வரவங்க எல்லாருமே சுத்தி பார்த்துட்டு போவாங்க. பீச்சுக்கு போலாம் நீங்க. இதான் பீச். இதான் பாண்டி மெரினா பீச்சா. பாண்டி மெரினா பீச்சோட மவுத் வியூ தான் இது. அதுதான் மவுத் வியூ. ஓ ஹரி ஹரி கூப்பிடாரு பேர். உட்காரு உட்காரு உட்காரு. சுத்த போறாரு போட்டு. இந்த பக்கம் பேலன்ஸ் வரணும். டுன்டன் நீ அந்த பக்கம் வந்துரு. நடுவுல உட்காந்துட்டாப்ல. இந்த பக்கம் எனக்கு நேரம் வண்டி இப்போ சொல்லிட்டோம். அதுக்கு தான் அவ்வளவுதான் ஃபைனல் ரவுண்ட். டுன்டன் இப்போ உருண்டு இப்போ இதுல விழ போறான் பாரு. 168 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஆனா இங்க எதுக்கு வராதீங்க. உருட்டுறாரு பாரு ஆளு. தண்ணி எவ்வளவு வெள்ள தண்ணி போட்டியில இருக்குது. ஃபுல்லா புஷ் பண்ணி பேக்ல அழுத்திடுறாரு. ஃப்ளோட்டிங்ல இருக்குது. அதான் அவன் வண்டி யமஹா இன்ஜின். அந்த சுழல் அப்படியே தெரிஞ்சு பேர். யாரா அவனுக்கு நல்லா இருக்கும்பா. அங்க வேர் ஐ டோன்ட் ஏங்க அப்பனே போட்டோ போட்டுங்குது. கோலாய்த்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த போட்ல போறியா சுரே? அந்த போட்ல ஒரே ஆம்பளையா இருக்காங்க. அவன் ஃபீல் பண்றான். சன்செட் பாருங்கடா. சன்செட் சுரே யமஹா கம்பெனி தான் வண்டி வாங்கிக்கோ. இன்ஜின் தரமான இன்ஜின். எவ்வளவு அடிச்சாலும் தாங்க. அதுதான் அதுங்க இதுக்கப்புறம் நின்னா நம்மள ஓட்டுவாங்க. போயிடுச்சு. ஆனா இவ்வளவு நேரம் நமக்கு அந்த கடலோட தண்ணி ஃபீல் இல்ல. இங்க வந்தோடனே அந்த உப்பு சலனம். என்னது சரி மைண்ட் மனசு ரெண்டுமே டிஸ்டர்ப் பண்ணா. அது வீடியோ தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. வீடியோ தான் ஃபுல் வீடியோ. டேய் இங்க பாரு गाइस வெற்றிகரமா போட்டிங்க முடிக்க போறோம். அண்ணன் கவர் ஆவறாரு அவரு. கத்துடா டுன்டன். என் தம்பி அமைதியா வரும். என் தம்பி எப்பவுமே அமைதியான அடுத்த நைட்டு தெரியும் அமைதியெல்லாம் தம்பி. வெற்றிகரமா போட்டிங் முடிக்க போறோம். நல்லா இருந்தது. இந்த போட்டிங்கை வந்து அண்ணன் நல்லபடியா கூட்டு வந்துட்டாரு.
போட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணது Support மெரினா பண்ணது. ரெயின்போ போட்ஸ். மெரினா ரெயின்போ போட்ஸ். அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9894922765. கரெக்டானா? நம்பர் கரெக்டா சொல்லிட்டேனா? தொடப்ப கட்ட அது எமர்ஜென்சி நம்பரா லவடி நம்பர். அங்க எழுதிருக்கு அதை படிச்சேன் நானு. ஒரு குவார்டர் சொல்றியா? பேசுறேன். ஆஃப் சொல். வாங்கி தரலாம் அசிங்கமா கேட்பானுங்க இவனுங்க பரவாயில்லையா? அது சூட் 3 இருக்கும். தொழில் போகாம ஆக்சுவலா அவங்க நோட் பண்ணாங்கன்னா ஃபைன் போடுவாங்களா போட்டுக்கு? இந்த போட்டு தான் எமர்ஜென்சி போட்டு. எல்லாருமே போட்டுதான் வரோம். 21,000 நான் வந்து 30,000 சொல்லுவேன். 21,000 போட்டு லைசன்ஸ். லைசன்ஸ் இந்த போட்டு தான். இதுதான் புயல் வயர்ல போ. இந்த போட்டு அவ்வளவுதான்டா இறங்க போறேன்டா அது அங்க. நீங்க ஓட்டுங்க. Guys, இந்த ட்ரிப்பை வெற்றிகரமா போட்ல ப்ளேவே பண்ணலடா. சேவை பண்ணி ஏயில தான் இருக்கு. அதே டும்டுன்னு இறங்கி. தனி பாட்டில் வேணா எடுத்துக்கங்கடா. காய்ஸ், நம்ம போட்டிங்கை வந்து நல்லபடியா வெற்றிகரமா எந்த ப்ராப்ளம் இல்லாத சூப்பரா போய் வந்துட்டோம். அண்ணன் தான் நம்மளை வந்து போட்ல நல்லபடியா கூட்டு வந்தாரு. சூப்பரா இந்த ட்ரிப்பும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. சும்மா ஷேக் பண்ணாரு பாருங்க, மிரண்டா அப்படியே த்ரில்லா இருந்தது, பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது. ஸோ நீங்க வேணும் இந்த மாதிரி போட்டிங் பண்ணணும் அப்படின்னா பாண்டிச்சேரி வாங்க. அண்ணனோட நம்பர் சொல்றேன். ஆனா எங்க நம்பர் இந்த அட்ரஸ் சொல்லுங்க. 861078 ஓகே 0289. அண்ணனோட நம்பர் இது. மெரினா ரெயின்போ போட்டிங் அண்ட் வந்து. ஆமாண்டா நிறைய இருந்தா. வெப்சைட் கூட இருக்கா? ஏய் நிறைய அண்ணா நல்லாவே ஆமா, சூப்பரா அது கூட்டு போய் வந்து கூட்டு வந்தாரு. தேங்க்யூ ப்ரோ.